மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தமிழக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படாத நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அழகிரியை கடலூர் மக்களவை உறுப்பினர் அழகிரி வாழ்க என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். அம்ருத், காங்கிரஸ் கட்சியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி, ஆரணி, தேனி தொகுதிக்கு பதிலாக நெல்லை, கடலூர், மயிலாடுதுறை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடலூர் தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் அழகிரி போட்டியிடுவார் என்று ஏற்கனவே பலர் உத்தேச வேட்பாளர் பட்டியல் மூலமாகவும் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற பின்னர் இந்த எந்த கட்சி நிகழ்ச்சிகளிலேயும் சத்தியமூர்த்தி பவனுக்கும் வராமலேயே இருந்த வண்ணம் இருந்தார். தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்த அழகிரி அவருடைய பெயர் கடலூர் தொகுதிக்கு அடிபட்ட பின்னர் தொடர்ந்து இன்று காலை திடீரென்று அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் இங்கு அவரை வாழ்த்தி வரவேற்று கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே அழைத்து சென்றனர். கட்சி அலுவலகத்துக்கு உள்ளே வராத அழகிரி அந்த கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாகவே நின்று கொண்டு அவருடைய ஆதரவாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில்தான் சிலர் அங்க கடலூர் வேட்பாளர், கடலூருடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என கோஷம் எழுப்பியதோடு வருங்கால மத்திய அமைச்சர் எனவும் கோஷங்களை எழுப்பத் தொடங்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காரணம், 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டி போட போகிறார்கள் என்பதில் தொடர்ந்து பல சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் ரூபி மனோகரன் நெல்லை தொகுதி கேட்டு டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அங்கு பீட்டர் அல்போன்ஸுக்கு தொகுதி ஒதுக்கப்படும் என்று ஒருபுறம் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கலுக்கு இடையில் தான் தற்போது கடலூர் தொகுதியில் போட்டியிட தான் விருப்பம் தெரிவித்து இன்னமும் அழகிரி விருப்ப மனு கூட தெரிவிக்காத நிலையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என அவருடைய ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக இருந்தவர்கள் பார்க்கிறார்கள். இந்த கோஷம் எழுப்பியதை தொடர்ந்து அழகிரி அவர்களை சமாதானம் செய்து வைத்ததோடு அவசரமாக அங்கிருந்து அவருடைய காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இது அங்கிருந்து செல்வ பெருந்தகை உள்ளிட்ட EVKS ஆதரவாளர்கள் அங்கிருக்கிறார்கள். இன்னும் மூத்த நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் CD மெய்யப்பன் என்பவர் அங்கு போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் ஏற்கனவே முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். அதே போல அவர் ஆந்திராவின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் CD மெய்யப்பனுக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று தற்போதைய செல்வ பெருந்தகையினுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தான் கடலூர் தொகுதிக்கு அழகிரி தான் வேட்பாளர் என திடீரென அவருடைய அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியது இங்கிருந்தவர்களை பரபரப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. அங்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அழகிரி போட்டியிடப் போகிறாரா அல்லது CD மெய்யப்பன் தான் வேட்பாளராக களம் காண போகிறாரா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை அல்லது நாளை மறுதினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் 10 தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் முழுமையாக வெளிவர இருக்கிறது. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் அந்த போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகளுக்கும் நான் தான் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கு விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய வருபவர்களும் அல்லது முன்னாள் தலைவர்கள் இது போன்று தங்களுடைய ஆதரவாளர்களுடன் தங்களுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்புவது இந்த காங்கிரஸ் கட்சி அமைந்திருக்கூடிய ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.